Hi guys, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே அமேசிங்கான டாப் 10 வெப்சைட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே பயனுள்ள இணையதளம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பர்பஸ்க்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா photopia.com. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான வெப்சைட் சொல்லாங்க. ஸோ யாரெல்லாம் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு இல்லையோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் வந்து எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரியும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயே இருக்குங்க. டூல்ஸ்லேருந்து லேயர்ஸ்லேருந்து நிறைய ஃபைல் ஃபார்மேட்லேருந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்புடைய ஃபைல்ஸ் கூட இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்காகட்டும் இல்லை யூடியூப் சேனலுக்கு வந்து தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்காகட்டும் ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி சொல்லாங்க. ஏன்னா ரொம்பவே லைட் வெர்ஷனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்பவே ரேம் மெமரிலாம் அதிகமாக எடுத்துக்காதுங்க. ஏன்னா லைட் வெர்ஷனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எல்லாமே குயிக்காக வந்து ப்ராசஸ் ஆகுதுங்க. ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா numbeo.com NUMBEO. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஆகும்னு நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் ஒரு சிட்டிக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து எஜுகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகும், ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் கிளாத்திங்க்கு, அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோ ஆகும், அங்கே வந்து க்ரைம் அண்ட் பொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் அவங்க ஹெல்த்து கேர் வந்து எவ்வளோ ஆகும், டிராஃபிக் எவ்வளோ இருக்குது. ஸோ இதான் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வெப்சைட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஆகும்ன்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ நான் ஒரு டெமோ காட்டை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியை வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த சிட்டி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு போட்டுக்கிறேன், சென்னைன்னு என்ட்ரு பண்ணுறேன், அதுவே வரும். சென்னை இந்தியா வந்துருச்சு, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில் வந்து பேசிக் எக்ஸ்பென்சஸ் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஆகும்ட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணணும் பார்த்தீங்களா. அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து எவ்வளோ வந்து ஆவரேஜாக ஆகும், மார்க்கெட்டில் அந்த மில்க் ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், எக்ஸ் ஆகட்டும், ஸோ கிராசரி ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ ரேட் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, சைல்டு கேர், க்ளோத்திங் அண்ட் ஷூஸ், ரெண்ட் பெர் மந்த்து, ஸோ ஒரு வீட்டு வாடகை எவ்வளோ, ஸோ அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ இது மாதிரி ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சென்னையாக கூட வேறு எந்த சிட்டி நீங்கள் கம்பேர் பண்ண விரும்புகிறீங்களோ அது இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை நான் என்ட்ரு பண்ணுறேனே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மும்பைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மும்பையோட காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஒன்றுத்தில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சென்னை கம்பேர் பண்ணும்போது மும்பை வந்து கம்மியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்ச்சேசிங் பவர் மட்டும் தான் வந்து சென்னையில் அதிகமாக இருக்குது, மும்பையில் வந்து கம்மியாக இருக்குது சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா சென்னை தான் கம்மியாக இருக்குது, மும்பை அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த சிட்டியை வந்து கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த சிட்டிக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் தெரியணும்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரைம் ரேட்டு, ஸோ ஹெல்த் கேரு, பொல்யூஷன். ஸோ இப்போ க்ரைம் பார்க்கலாம். க்ரைம் மும்பைக்கும் சென்னைக்கும் க்ரைம் ரேட் வந்து எவ்வளோ வித்தியாசம் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் க்ரைம் கொடுத்துருக்காங்க, சென்னைக்கும் மும்பைக்கும் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வந்து க்ரைம் இன்க்ரீஸ் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. சென்னையில் தான் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கு சொல்லலாம், மும்பை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரிஸ் ஹோம் ப்ரோக்கன் அண்ட் திங்ஸ் ஸ்டோலன், அதாவது வீட்டில் வந்து திருடு போகுதுல, ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மும்பையில் கம்மியாக இருக்குது, சென்னையில் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரைம் ரேட்டை வந்து ஒரு சிட்டியில் இன்னொரு சிட்டி கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது மாதிரி இந்த வெப்சைட் வந்து முக்கியமாக வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வேறு ஒரு சிட்டிக்கு போயிட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை க்ரோத் த்ரூ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிட்டியில் வந்து எவ்வளோ க்ரைம் ரேட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா க்ரைம் ரேட் ரொம்பவே முக்கியங்க. ஸோ சப்போஸ் அந்த சிட்டியில் க்ரைம் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் நிம்மதியாக வாழ முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த க்ரைம் ரேட் செக் பண்ணி பாருங்கள், பொல்யூஷன் செக் பண்ணி பாருங்கள், டிராஃபிக்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது க்ரைம் ரேட், பொல்யூஷனுங்க. ஸோ ரெண்டு தான் வந்து ரொம்பவே முக்கியமாக சொல்லலாம். ஸோ நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா howsecureismypassword.net.
ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செக்யூராக இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் வந்து அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிஷம் எடுத்துக்கும், எவ்வளோ மாதம் எடுத்துக்கும், எவ்வளோ வருஷம் எடுத்துக்கும், ஸோ அது காட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது நான் என்டர் பண்ணிக்கிற பாஸ்வேர்டு வந்து 11 மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்து கிராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து நான் இன்னும் என்டர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸ் காட்டுது. நான் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு 1000 இயர்ஸ் ஆகுமா இந்த கம்ப்யூட்டர் கிராக் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸில், எவ்வளோ நிமிஷத்தில், எவ்வளோ இயர்ஸில், எவ்வளோ ஹவர்ஸில் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னு இதில் காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து ஒரு செக்யூரான பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா eatthismuch.com. ஸோ இந்த வெப்சைட் ரொம்பவே சூப்பரான வெப்சைட் சொல்லாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியை வந்து எப்படி டயட் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எனிதிங் கொடுத்துருக்கேன். ஸோ எனிதிங் கொடுத்துட்டு இப்போ வந்து எந்த கலோரிஸில் வந்து நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு எந்த கலோரிஸுக்கு உங்கள் உடம்பு செட் ஆகும் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாட் ஷோர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கரண்ட் டயட் டைப் பார்த்தீங்கன்னா எனிதிங் நான் கொடுத்துருக்கேன் டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு, அதாவது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை மெயின்டைன் பண்ணணுமா இல்லை உங்கள் பாடியோட மசில்ஸ் ஏற்றணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ வந்து மெயின்டைன் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெஃபர் யூனிட்ஸ், அதாவது யூஎஸ் ஸ்டாண்டர்டா இல்லை மெட்ரிக்கான்னு கேட்குறாங்க. யூஎஸ் ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். தென் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கீங்க அதை வந்து ஃபீட்டில் கொடுத்துக்கோங்க, இன்ச்சஸில் கொடுத்துக்கோங்க. இங்கே ஸோ எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அங்கே கொடுத்துக்கோங்க. ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் நான் கொடுக்குறேன். இன்ச்சஸ் வந்து ஒரு 0.12 கொடுக்குறேன். தென் வந்து உங்களுடைய வெயிட்டு அது வந்து எல்பிஎஸ்சில் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் வந்து ஒரு 60 kg கொடுத்துக்கலாமே. தென் வந்து ஏஜ், ஸோ ஏஜ் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாடி ஃபேட்டு அது வந்து லோவாக மீடியமாக ஹையாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு மீடியம் கொடுத்துக்கலாம். தென் ஆக்டிவிட்டி லெவல், ஸோ லைட்லி ஆக்டிவ், இல்லை வெரி ஆக்டிவ் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நான். தென் செட்டிய வெயிட் கோல், ஸோ நோ டேங்க்ஸ் தேவையில்லை. ஸோ கேல்குலேட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் கொடுத்தோடனே அவங்களே வந்து என்ன கலோரிஸில் வந்து சாப்பிட்லான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்ளை தி செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2196 கலோரிஸில் சாப்பிட்டா தான் வந்து என்னுடைய பாடியை வந்து டயட்டில் வச்சுக்க முடியும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மீல்ஸ் சாப்பிட விரும்புறீங்க, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லஞ்சு, அதுக்கப்புறம் டின்னர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 மீல்ஸ் சொல்கிறேனே, 3 மீல்ஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ஃபுட்டுலாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் எனக்கு காட்டும். இது லஞ்சு என்னென்ன எடுத்துக்க காட்டும். அதுக்கப்புறம் டின்னர், ஸோ இதெல்லாம் வந்து என்னெல்லாம் சாப்பிட்லான்னு காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2196 வந்து ஒரு நாளைக்கான கலோரிஸ் தாங்க இது. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 650 கலோரிஸு, லஞ்சு பார்த்தீங்கன்னா 743, டின்னர் பார்த்தீங்கன்னா 810. ஸோ ஒரு நாளைக்கு வந்து என்னுடைய வெயிட்டு, என்னுடைய ஹைட்டு, என்னுடைய ஒரு சில பேராமீட்டர்லாம் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த பேராமீட்டருக்கு வந்து 2196 கலோரிஸ் சாப்பிட்டா மட்டும் தான் வந்து நான் வந்து நல்ல ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணி நல்லா டயட் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய பேராமீட்டர்ஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் காட்டுது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அதில் காட்டும். நீங்கள் வந்து அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு டயட் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா outerrider.orgங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து அட்டாக் ஆச்சுன்னா, அதாவது பிளாஸ்ட் ஆச்சுன்னா, ஸோ எந்த அளவுக்கு அந்த உயிர் சேதம் போகும், ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியை அஃபெக்ட் பண்ணும், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நான் பாகிஸ்தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாகிஸ்தான் கண்ட்ரியில் வந்து நியூக்ளியர் வெப்பன் பிளாஸ்ட் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு உயிர் சேதம் போகும், ஸோ எவ்வளோ ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகும், ஸோ அதெல்லாம் வந்து ஷோ பண்ணுங்க இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபயர் பால் வந்து வெடியும், ரேடியேஷன் எவ்வளோ வரும், ஷாக் வேவ் எவ்வளோ வரும், ஹீட் வந்து எவ்வளோ வந்து அங்கே ஜென்ரேட் ஆகும், ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் இன்ஜூர் ஆவாங்க, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாம் டைப் பார்த்தீங்கன்னா W87 இருக்குது. ஸோ இதில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நிறைய வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அந்த வெப்பன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து பேராமீட்டர்ஸ் மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேசர் பாமாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜூர் காட்டுது இதில். ஸோ இதில் வந்து பிளாஸ்ட் டைப்பை பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவலாக ஏர் பஸ்ட்னு கேட்குறாங்க. இப்போ சர்ஃபேஸ் லெவல் டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஏர் பஸ்ட்னு கொடுத்து பார்க்கலாம்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகுது. 1,47,735 இன்ஜுரிஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து ஒரு கண்ட்ரி மேலே அஃபெக்ட் ஆகும்போது அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ ஹெக்டார்ஸ் வந்து பாதிக்கப்படும், எவ்வளோ உயிர் சேதம் வரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா gpy.com. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஃபோட கலெக்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ஃபார்மேட்டோட கலெக்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரியாக்ஷன், என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், ஸ்டிக்கர்ஸ், ஆர்டிஸ்ட் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் செலிபிரிட்டியோட நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியோட ஜிஃப் இமேஜ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பாக்ஸில் வந்து அவங்க நேம் டைப் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தோனி டைப் பண்ணுறேனே, டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ தோனியோடைய நிறைய ஜிஃப் இமேஜ்லாம் காட்டும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்களே கூட வந்து புதுசாக வந்து ஒரு வீடியோவில் வந்து ஜிஃப் இமேஜ் எடுக்கணும்னா அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபோட்டோ இல்லை ஜிஃப் இமேஜ், அதாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து ஒரு ஜிஃப் இமேஜை கிரியேட் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை ஒரு ஒரே வீடியோ இருந்தால் கூட அதை ட்ரிம் பண்ணி ஜிஃப் இமேஜை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணி எந்த ஜிஃப் இமேஜ் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாகவே. ஸோ இதை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஆர்எலும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேறு எங்கேனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸோடைய நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் அடிக்கிறேனே. இதில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கல. ஸோ சச்சின் கொடுத்ததுனால சச்சின் ரிலேட்டடாக ஒரு சில வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எந்த செலிபிரிட்டிஸ் வந்து ஜிஃப் இமேஜ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா isitnormal.com. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸு கொரிஸ்லாம் வந்து நீங்கள் கொஸ்டினாக ரைஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி கீழே 4 ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து எந்த ஆன்சர் வந்து பெட்டரான ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஓட் பண்ண சொல்லலாம். ஸோ இதில் வந்து எதுக்கு வந்து நீங்கள் ஓட்டிங் வந்து அதிகமாக கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து ஃபைனல் டிசிஷனாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா do you like birdsன்னு கேட்டிருக்காங்க. பேர்டு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் யூ தாட்ஸ் ஆன் சாக்லேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு கெட் a யூஸ் சம் ஆஃப் மணி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எக்ஸப்ட் டூயிங் பேங்க் ராபரி, கிட்னாப்பிங், லாட்ரி அது மணி லாண்ட்ரிங் இதை தவிர்த்து வந்து எந்த வழியில் வந்து அதிகமான மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கொரீஸ்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தோணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஸ்க் யுவர் கொஸ்டின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு யூசர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே அதுக்கப்புறம் உங்களுடைய கொரீஸை வந்து நீங்கள் கொஸ்டினை ரிஜிஸ்டர் பண்ணலாம். வித் ஆப்ஷன் கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆப்ஷன் இல்லாமல் கூட நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஸோ அவங்க வந்து கீழே வந்து ஒரு சில சஜஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா tie.me. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டிவி ஷோவோடைய என்டையர் சீரியஸ் வந்து எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஸோ அதை வந்து இதில் கால்குலேட் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் டிவி ஷோ நேம் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சித்தின்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சித்தி சீரியல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சன் டிவியில் வந்து போடுறோம். அதை டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்டையர் சித்தியோடைய அந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா 1 day 5 hours 50 minutes வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக இல்லையான்னு தெரியல, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா send.firefox.com. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணிக்கலாங்க மற்றவங்கிட்ட. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஃபைல் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து அப்லோட் ஆகிட்ட அப்புறமேட்டுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகணும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டவுன்லோட்ஸ் கழிச்சு எக்ஸ்பைரி ஆகணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எத்தனை டேஸ் கழிச்சு வந்து இது எக்ஸ்பைரி ஆகணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் வித் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் மூலிமா ப்ரொடக்ட் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்படின்னா அப்லோட் கொடுத்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் ஆகிடும். அந்த லிங்க்கை நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஜிமெயில் மூலிமா மொத்தம் ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நல்லா என்கிரிப்ட் பண்ணி செக்யூர்டாக நீங்கள் வந்து மொத்தம் சென்ட் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் நான் எவ்வளோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, லிங்க் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லிங்க் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் வந்து எங்கே நீங்கள் சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 GB மேலே டேட்டா சென்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா fonts.google.com. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூகுளில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லிங்க்ஸ்லாம் இருக்கும். தேவையில்லாமல் வெப்சைட்டில் தேவையில்லாமல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டமே கரெக்ட் பண்ணிப்பீங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லைங்க, இந்த வெப்சைட் வாங்க, fonts.google.com. கூகுளே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க ஃபாண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த லாங்குவேஜ் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ தமிழ் கொடுத்துக்கிறேன். இப்போது ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபாண்ட் உங்களுக்கு தேவையோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபாண்ட் தேவைன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதனுடைய சைஸ் குறைக்கணும், இல்லை இதனோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 40 பிக்சல் இருக்குது. நான் வந்து ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிலாம் வந்து இங்கே எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வேணும், பேராகிராஃபா இல்லை அல்ஃபாபெட்டா, நியூமரல்ஸா, ஸோ எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் அது கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க, தென் வந்து வித்து, ஸ்லாண்ட்டு, தென் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏற்ற போல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஃபார்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா கீழே வந்து ஒரு ஃபேமிலி ஒன்று ஆட் ஆகிரும். ஃபேமிலி செலக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு எங்கள் சைடில் வந்து டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிட்டால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு ஃபாண்ட்டை அடிங்க. அடிச்சிங்கன்னா ஃபாண்ட்டுக்கான ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். சிம்பிள் மெத்தட் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நான் பார்க்க போகிற அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா everytimezone.com. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து கரண்ட் டைம் வந்து என்ன போயிட்டுருக்கு, எந்த டே போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் டைம் இதில் காட்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எந்த டே போயிட்டுருக்கு, என்ன டைம் ஆகிட்டுருக்கு தெரிஞ்சுக்கலாங்க. சிங்கப்பூர், சைனா, பெய்ஜிங், டோக்கியோ, சிட்னி. ஸோ இந்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த டேவே போயிடுச்சு. இப்போ மார்ச் 14 போயிட்டு இருக்கு, 10:30 PM போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கண்ட்ரியில் இப்போ சைனா பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த டேவே வந்து போயிட்டு இருக்கு இப்போது. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து என்ன டைம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கஸ்டமைஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலம் இந்த கஸ்டமைஸ் சூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கண்ட்ரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோடைய டைம், டேட் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய கண்ட்ரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வெப்சைட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.